பனைமரம் பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோக்களெல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற விஷயம் தமிழக ஊடகங்களில் சரியாக பேசப்படாதது. சொல்லப்போனால் தேசிய ஊடகங்களே இதை பேசி இருக்கணும். முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த விஷயம் ஒரு தனிப்பட்ட நபரையோ அல்லது தனிப்பட்ட ஒரு இயக்கத்தையோ பாதிக்கக்கூடியதில்லை, ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னா, திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய லட்டு, அது வெறும் ஸ்வீட் அப்படிங்கிற அடிப்படையில் வழங்கப்படுறதில்லை. அது ஒரு சாதாரண பிரசாதமாக வழங்கப்படுறதில்லை. அதுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு மக்கள் மத்தியில். அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். அப்போ பெரும்பான்மையான இந்துக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் குறிப்பா திருப்பதி அப்படிங்கிறது எல்லா இந்துக்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையை தன்னை நோக்கி திருப்பக்கூடிய ஒரு புனித ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய பிரசாதம் மிகவும் சுத்தமானதாகவும் ஆச்சரியமான முறையில் தயாரிக்கப்பட்டதாகவும் நல்லதாகவும் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படை நம்பிக்கையில தான் அதை மக்கள் ஒரு புனித பொருளா நினைச்சு வாங்கிட்டு போறாங்க. அந்த புனித பொருள்ல, அதாவது தெய்வத்துக்கு படைக்கப்பட்டு அந்த படைத்ததனுடைய அனுகிரகம், தெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த லட்டுல இருக்கு, அது சாப்பிடும்போது நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படை நம்பிக்கையை உள்ள ஒரு பிரசாத பொருள் கலப்பட நெய்யால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு இன்றைய சந்திரபாபு நாயுடு அரசு தெரிவிச்சிருக்கு. எப்போ 2019 24 வரைக்கும் ஆட்சியில் இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைமையில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்தப்போ தயாரிக்கப்பட்ட லட்டுகள்ல பயன்படுத்தப்பட்ட நெய் என்பது விலங்கு கொழுப்பால செய்யப்பட்டது. இந்துக்களுடைய முக்கியமான புனிதமான ஒரு விஷயம் நடைமுறை என்னன்னா, விரதங்கள், அதாவது நோன்புகள் எடுக்கப்படும் பொழுது அசைவம் சாப்பிடுவதில்லை, மரக்கறிகள் தான் சாப்பிடுவாங்க, அதாவது சைவம். அப்படி இருக்கும்போது சைவத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய ஒரு தெய்வத்தை, அந்த தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட பிரசாத பொருள்ல விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்பட்டது என்பது மிக மோசமான ஒரு நிகழ்வு. இதை நான் எப்படி ஒப்பிடுறேன்னா, சுதந்திர போராட்ட காலத்துல இந்திய சிப்பாய்களுக்கு, அது குறிப்பா முஸ்லீமா இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் பன்னி கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கி குண்டுகளை கொடுத்து பயன்படுத்த சொன்னது மாதிரி. பன்றி என்பது முஸ்லிம்களுக்கு வெறுக்கப்பட்ட ஒரு விலங்கு. அவங்க மத அடிப்படையில் அது தடை செய்யப்பட்ட ஒரு விலங்கு. அந்த விலங்கை பார்க்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த விலங்கு கொழுப்ப தடவப்பட்ட தோட்டாக்களை பயன்படுத்தணும்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் உத்தரவு போட்டது வேண்டுமென்றே மனப்பூர்வமாக அவங்க மத நம்பிக்கையை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களும் புரட்சி வர நடந்தது. அதெல்லாம் நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். அந்த ஒரு சூழ்நிலையை தான் எனக்கு இது ஞாபகப்படுத்துது. அப்படின்னா, இந்த விலங்கு கொழுப்பால் தயாரிக்கப்பட்ட பிரசாதம் கெட்டு போய் வேற இருக்கு. இந்த லட்டுகள் கெட்டு போயிருக்கு. கெட்டு போன லட்டுகளை பக்தர்களுக்கு வழங்கி அது பப்ளிக்ல பெரிய சர்ச்சையாகி அது சம்பந்தமா விசாரணை நடத்தப்பட்டு இதுல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில இன்றைய சந்திரபாபு நாயுடு அரசு கடந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசனுடைய காலத்துல நடந்த அந்த லட்டில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு கொழுப்பு உண்மையா இல்லையான்னு ஆராய்ச்சி செஞ்ச பொழுது நிச்சயமாக அந்த லட்டில் பயன்படுத்தப்பட்டது விலங்கு கொழுப்பு அல்ல அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. அப்ப இது வேணும்னே சந்திரபாபு நாயுடு அரசு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைமையை அரசியல் ரீதியா சிறுமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தியது அப்படின்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸால சொல்லப்படுது. ரிசல்ட் அதாவது பரிசோதனையில இதுல விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்படலை, ஆனா நெய்யும் பயன்படுத்தப்படலை. என்ன சொல்றீங்கன்னா, தாவர கொழுப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தாவர கொழுப்புகளுக்கு ஒரு பிரத்யேக இது இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது கசப்பாயிரும், ஃபுட் பாய்சனா மாறின்னு சொல்லுவாங்க, உணவு விஷமா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது விலையை குறைத்து கொள்முதல் செஞ்சு
மக்களுக்கு நேர்மையாக பசு நெய்யால, அது குறிப்பா கலப்பின பசுக்கள்ல எடுக்கப்பட்ட நெய்யை கூட திருப்பதி தேவஸ்தானத்துல பயன்படுத்துறது இல்ல. நாட்டு பசுக்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட நெய்யத்தான் பயன்படுத்தணுங்கிறது உத்தரவு. அதுக்காகத்தான் பிரத்யேகமாக அந்த ஆலயங்கள்ல எல்லாம் இன்றைக்கும் பல ஆலயங்கள்ல, இந்து ஆலயங்கள்ல கோசாலைகள் நடத்தப்படுது. ஏன்னா வெளியில இருந்து வாங்கக்கூடிய நெய்களில் கலப்படம் இருக்கும், பவித்திரம் பாதிக்கப்படும். பவித்திரம்னா ஒரு புனிதத்தன்மை இருக்காது. அதனால தெய்வத்துக்கு நைவேத்தியம் செய்யக்கூடிய பால், தயிர், நெய், இந்த மாதிரி பஞ்சகவியம், இப்படி 5 பொருட்கள் இருக்கு. இந்த 5 பொருட்களும் அவங்க கண்ணெதிரிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படணுங்கிறதுக்காகத்தான் கோசாலைகள் நிறுவப்பட்டு அதற்காக மாடுகள் வளர்க்கப்படுது, நாட்டு மாடுகள். அப்ப அதையெல்லாம் மறந்துட்டு இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு இந்த தாவர கொழுப்பு, அதாவது நம்ம ஏரியாவில் சொல்ல வனஸ்பதி, இந்த வனஸ்பதியை பயன்படுத்தி லெட்டை தயார் பண்ணிருக்காங்க. இதை விசாரிக்கிறதுக்கு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் 24க்கு பிறகு சிபிஐல ஒரு தனி விசாரணை குழுவை அமைச்சு விசாரிச்சதுல இந்த உண்மைகள் வெளிப்பட்டிருக்கு. அதாவது நெய்யும் பயன்படுத்தப்படல, விலங்கு கொழுப்பும் பயன்படுத்தப்படல, மாறா தாவர கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இதுவும் விதிமுறைகளுக்கு, ஆகம விதிகளுக்கு எதிரானது. தெய்வத்திற்கு படைக்கப்பட வேண்டிய என்னென்ன பொருட்கள் இன்னென்ன கலவையால் செய்யப்பட வேண்டும்னு விதிகள் இருக்கு. அந்த விதிகளுக்கு மீறி இது செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்த இந்து மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை அவமானப்படுத்தக்கூடிய செயலாத்தான் இது பார்க்கப்படுது. இது சம்பந்தமா எந்த அரசியல் கட்சியும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கல, எந்த மீடியாவிலும் இது சம்பந்தமா விவாதிக்கப்படலை. இது மிகப்பெரிய ஊழலுக்கு வழி வச்சிருக்கு. அதாவது சுத்தமான நெய் இறக்குமதி செய்யப்பட்டா கொடுக்கப்பட வேண்டிய விலையை விட 4ல் 1 பங்கு தான் இந்த விலங்கு, இந்த தாவர கொழுப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பணம் யாருக்கு போச்சு, எங்க போச்சு, எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு தான் சிபிஐ விசாரணை குழு அமைக்கப்பட்டது. ஆனா அந்த அறிக்கையில இது சம்பந்தமா ஒரு விவரமும் சொல்லப்படல. அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தாவர எண்ணெய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த பயன்படுத்தப்பட்ட எண்ணெயினாலதான் லட்டு கேடாகி இருக்கு, கெட்டுப்போன லட்டை சாப்பிட்டதால் தான் மக்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கு, கசப்பு சுவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த விஷயத்துல சமீபத்துல, அதாவது 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிருக்கு. என்னன்னா, கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் அதுல ஊழல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 68 லட்சம் கிலோ கலப்பட நெய். கலப்பட நெய்னா என்ன, தாவர எண்ணெய் தான். நெய் 1 பங்கு, கலப்பட எண்ணெய் 4 பங்கு, ரெண்டும் சேர்த்து 5 பங்கு. அப்ப 5ல் 1 பங்கு தான் சுத்தமான நெய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பாக்கி 4 பங்கு இந்த தாவர கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இது 2-3 விஷயங்களை இது ஓடிட்டு காட்டுது. ஒண்ணு, இந்து மத நம்பிக்கையை புண்படுத்துவது, வேண்டுமென்றே மனப்பூர்வமாக அவமானப்படுத்துவது. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்சும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை மனப்பூர்வமா செஞ்சிருக்கிறாங்க. இன்னொன்னு, தெய்வத்தை ஏமாற்றி இருக்காங்க. அதுதான் இது முக்கியமான விஷயம். திருப்பதி ஏழுமலையானையே நெய்யின்னு சொல்லி தாவர கொழுப்பை வச்சு நைவேத்தியம் பண்ணி ஏமாத்தி இருக்காங்க இந்த அதிகாரிகள். இதுல அரசுக்கு வருவாய் இழப்பும் ஏற்பட்டிருக்கு. நெய்யினுடைய விலை 500 ரூபான்னு வச்சுக்கிருவோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு விலை வேற. இந்த 500 ரூபாய்க்கு வாங்கப்பட வேண்டிய நெய்யை 100 ரூபாய்க்கு தாவர கொழுப்பை வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப எத்தனை கோடிகள் இந்த அதிகாரிகள் கையாடல் செஞ்சிருக்காங்கிறது நமக்கு இதுல தெரிய வருது. இப்படி பல தவறுகளை செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஊழல்ல, இந்த முறைகேட்டுல எந்த அரசியல்வாதியும் பங்கெடுக்கலைங்கிறதா ஒரு ஆறுதலான விஷயம். இதை எல்லாத்தையுமே செஞ்சது அதிகார வர்க்கம், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம், திருப்பதி தேவஸ்தானத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளும் உதவியாளர்கள், பூசாரிகள், இப்படி எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஊழலை செஞ்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 36 பேரை குற்றவாளியாக சிபிஐ சிறப்பு விசாரணை குழு கண்டுபிடிச்சிருக்கு. அவங்களுக்கெல்லாம் விசாரணைக்கான நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து நடத்தப்படும், விசாரணை நடத்தப்பட்டு இன்னும் பல உண்மைகள் வெளிவர காத்திருக்கு. அப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ நம்ம பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, பெரும்பான்மையான மதத்தை சேர்ந்தவர்களுடைய பெருத்த நம்பிக்கைங்கிறது கடைசி புகலிடமா இருக்கக்கூடியது தெய்வ நம்பிக்கை. அந்த தெய்வ நம்பிக்கையிலையும் மண்ணை எள்ளி போடக்கூடிய விதமா இந்த அதிகாரிகளும் அந்த தெய்வத்திற்கு பூஜை செய்யக்கூடிய
பூஜாரிகளும் ஈடுபட்டிருக்காங்க. அப்ப தெய்வம் இருக்கா இல்லையா என்பது ஒரு விவாதத்துக்குரிய விஷயமா இந்த ஊழல் நமக்கு சொல்ல வருது. அதாவது தெய்வம் இருந்தா இந்த ஊழல்கள் நடந்திருக்குமா, அப்படி ஊழல் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கிடைத்திருக்கிறது, அரசியல் ரீதியா அல்லது நிர்வாக ரீதியா விசாரணை என்பது நடக்கும். இப்ப ஐயப்பன் கோயில நடந்த தங்க கொள்ளை, அது நமக்கெல்லாம் தெரியும். அதையும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி தெய்வ நம்பிக்கையை மறைவா வச்சுக்கிட்டு அதுல கொள்ளையடித்து வாழ ஒரு கூட்டம் எல்லா மட்டத்திலும் இருக்கு. அது ஆந்திரா இல்ல, கேரளா இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல, எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா மட்டங்கள்லயும் செயல்படுது. இது எதை நமக்கு சுட்டி காட்டுதுன்னா, இந்த ஆலயங்கள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்ததுக்கு பிறகுதான் ஊழல்கள் நடக்குது. இது ஒரு தனிப்பட்ட அறங்காவலர் குழுவால், அதாவது இந்த ஆலயங்கள் உருவாக்கப்பட்ட போது தனிநபர்களால நிர்வகிக்கப்பட்டது, அப்புறம் அந்த குடும்பங்களால நிர்வகிக்கப்பட்டது. இப்ப பந்தளம், அதாவது பந்தளா ராஜவம்ச சேர்ந்தவர் தான் ஐயப்பன். அந்த குடும்பத்தால் நிர்வகிக்கப்பட்ட பொழுது அந்த ஆலயத்தினுடைய புனிதத்தன்மை, சொத்துக்கள் முறையாக நிர்வகிக்கப்பட்டது, கணக்குகள் சரிவர மெயின்டைன் பண்ணப்பட்டது. ஆனா அரசாங்கம் அதுக்குள்ள நுழைஞ்சு அந்த நிறுவனமயமாக்கி அந்த ஆலயத்தை அதனுடைய சொத்துக்களை நிர்வகிக்க தொடங்கிய பொழுது அதிகாரிகளை நியமிச்சு கமிஷனர், அவரு இவரு லொட்டு லொசுக்குன்னு பல பதவிகளை உருவாக்கி நிர்வகிக்க தொடங்கின பிறகுதான் ஊழல் உருவாகிறது. அப்ப ஆலயங்களுக்குள் அரசியல் வந்த பிறகுதான், அரசியல்வாதிகள் வந்த பிறகுதான் இந்த ஊழல்கள் நடக்குது. இதை நம்ம கவனிக்கணும். அதைத்தான் RSS மாதிரியான இயக்கங்கள் இந்திய அளவுல சொல்லுது. என்னன்னா, ஆலயங்களை விட்டு அரசியல்வாதிகள் வெளியேறணும், அரசுகள் வெளியேறணும். அதை நிர்வகிக்கக்கூடியது சம்பந்தப்பட்ட புனிதமான விஷயங்களை கைகாரியம் செய்யக்கூடிய சாமியார்கள் அல்லது மடங்கள் அல்லது அது சம்பந்தப்பட்ட தனி நபரால் நிர்வகிக்கப்படக்கூடிய அறக்கட்டளைகள் தான் இதை நிர்வகிக்கணும்னு வருஷம் பூரா சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த அரசுகள் அதை காது கொடுத்து கேட்கறது இல்லை, அதற்கான பதிலையும் சொல்றது இல்லை. அர்த்தமற்ற, அதாவது ஒரு மாதிரியான மௌனத்தை கடைபிடிக்குது. காரணம் என்னன்னா, இந்த ஆலயங்கள் மூலமா வரக்கூடிய வருமானம் அவர்களை இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வைக்கிறது. அந்த வருமானத்துக்கு ஆசைப்பட்டுதான் பக்தர்களுக்கு தரக்கூடிய பிரசாதத்துல விஷம் வைக்கிறதுக்கு சமமா தாவர கொழுப்பை பயன்படுத்துறாங்க. தங்கக்கூடிய மடங்கள்ல ஊழல் செய்யறாங்க, பொருள்களை கொள்முதல் செய்யறதுல ஊழல் பண்றாங்க, எதையுமே நேர்மையா நடத்துவதில்லை அப்படிங்கிற ஒரே கொள்கையோட இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் செயல்படுறதால இறைவனே அந்த இடத்தை விட்டு எழுந்து ஓடி போகக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்காங்க. மக்கள் சிந்திக்கணும். நன்றி.